ஆமென். ஆமென். இந்த மாதத்தின் முதலாம் நாளில நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ಈ ತಿಂಗಳ ಮೊದಲನೇ ದಿವಸದಲ್ಲಿ ನೀವು ನಾವು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். ಆತನು ಕೊಡುವಂತ ಮಾತುಗಳು ಆತನು ನೆರವೇರಿಸುವಂತ ಕರ್ತನಾಗಿದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ದೇವರು ನನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, அவர் என் வலது வசத்தில் இருப்பதினால் ಆತನು ನನ್ನ ಬಲಗಡೆ ಇದ್ದಾರೆ, நான் ಅಸைக்கப்படுவதில்லை. ನಾನು ಎಂದಿಗೂ ಕದಲಿಯುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் இருப்பதினால் ದೇವರು ನಿಮ್ಮ ಬಲಗಡೆ ಇರುತ್ತಾ நீங்கள் ಇರುವುದರಿಂದ அசைக்கப்படாத மகிமை நீங்க ನೀವು காண்பீர்கள். ಕದಲದೆ ಇರುವಂತ ಮಹಿಮೆಯನ್ನು இன்றைய ನೋಡುತ್ತೀರಾ. நாள்ல ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். ಇವತ್ತು ಒಂದು ಮಾತನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் சொல்லுகிற காரியங்கள் மாறாதது. ಆತನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ಎಂದಕ್ಕೂ அவர் ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. என்ன சொல்ல விரும்புகிறார், ಆತನು ಏನು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, அவர் சொல்ற வார்த்தையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ಆತನು ಹೇಳುವಂತ ಮಾತು ಸ್ವಲ್ಪ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡೋಣ. அவரே தேவன் என்றும் ಆತನೇ ದೇವರೆಂದು, அவரே கர்த்தர் என்றும் ಆತನೇ ಕರ್ತನೆಂದು அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் உங்கள் வலது பட்சத்தில் இருந்தால் ಆತನು ನಿಮ್ಮ ಬಲಗಡೆ ಇದ್ದರೆ நீங்க அசைக்கப்பட ನೀವು மாட்டீர்கள். ಎಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ. நீங்க அசைக்கப்படலன்னு சொன்னா ನೀವು ಕದಲಿಸುವುದಿಲ್ಲ ಅಂದರೆ உங்களை எப்படி வைப்பேன் என்றால் ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆಂದರೆ சகல ஜனங்களை பார்க்கலாம் ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಂದ நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಿರಿ. கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ சகல ಹೇಳುತ್ತಾರೆ, ஜனங்களை பார்க்கலாம் ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಂದ நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். ಆಶೀರ್ವಾದವಾಗಿ காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? கர்த்தரை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. அவர் உன் வலது பட்சத்தில் இருக்கிறார். ಆತನು ನಿನ್ನ ಬಲಗಡೆ ಇದ್ದಾರೆ. அவர் உன் வலது பட்சத்தில் இருப்பதினால் ಆತನು ನಿನ್ನ ಬಲಗಡೆ ಇರುತ್ತಾ நீ அசைக்கப்படியாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும். ಎಂದಿಗೂ ಕದಲೇದೆ ಇರುವುದಂತ ಒಂದು இந்த ಆಶೀರ್ವಾದವನ್ನು நாட்களில் ಪಡೆದುಕೊಳ್ಳಿ. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ಈ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರ ಮಾತು சகல ಹೇಳುತ್ತದೆ, ஜனங்களிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಂದ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಿ. கடந்த மாதம் உனக்கு எப்படிப்பட்ட மாதமோ தெரியாது, ಕಳೆದೋದ ತಿಂಗಳು ನಿನಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು ಅಂತ ஆனா ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு வாக்குறுதியாய் தருகிறார். ಆದ್ರೆ ಈ ತಿಂಗಳು ನಿನಗೆ ದೇವರು ಮಾತು ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் உன்னோடு கூட இருந்தால், ಆತ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೆ, அவர் உனக்குள்ள நீ வைத்திருந்தால் ಆತ ನಿನ್ನೊಳಗೆ ನೀ ಇಟ್ಟಿದ್ದರೆ அசைக்கப்படாத ஒரு ஆசீர்வாதம் உன்மேல் வரும். ಎಂದಿಗೂ ಕದಲದೇ ಇರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ஒருவனும் உன்னை அசைக்க முடியாது. ಯಾವನಿಂದ ನಿನ್ನ ಕದಲಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உன் தலை மேலே கர்த்தர் வைப்பார். ಆ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ ದೇವರು ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ நீ ಇಡುತ್ತಾರೆ. சகல ஜனங்களை பார்க்கலாம் ನೀನ್ ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಂದಲೂ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನೀನ್ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. Deuteronomy chapter 7 ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 7 verse 14 சொல்லுகிற பிரகாரம் ಆ 4ನೇ ವಾಕ್ಯವೇಳ ಪ್ರಕಾರ சகல ஜனங்களை பார்க்கலாம் ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಂದಲೂ நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಿ. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಿ. அந்த ஆசீர்வாதத்தை விட்டு விடாதே. ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. என் அன்புக்குரிய மகனே மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ உன் ಮಗಳೇ, ஆசீர்வாதத்தை விட்டு விடாதே. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. வேதத்தில் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಸತ್ಯ ಗ್ರಂಥದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಹೇಳಕ್ಕೆ பல நாள் ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. கர்ப்பம் இல்லாமல் இருந்து ಹಲವಾರು ದಿನಗಳಾಗಿ ஒரே ಗರ್ಭವಿಲ್ಲದೆ பிரசவத்தில் 2 பிள்ளைகளாய் பிறக்க செய்த ಒಂದೇ ಹೆರಿಗೆಯಲ್ಲಿ 2 ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತುವಂತ ಮಾಡುವವರು அந்த தேவனின் மகத்துவம் என்ன என்றால், ಆ ದೇವರ ಮಗತ್ವ ಏನೆಂದರೆ, ஈசாக் ரெபேக்காளை கர்த்தர் ஆசீர்வதித்து ಈಸಾಕ ರೆಬೆಕಾಳ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ அவளுக்கு ஒரே கர்ப்பத்தில் ஒரே விதத்தில் 2 பிள்ளைகளை கொடுத்தார். ಅವರಿಗೆ ಒಂದೇ ಗರ್ಭದಲ್ಲಿ ಒಂದೇ ಹೆರಿಗೆಯಲ್ಲಿ 2 ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟರು. மூத்தவன் பெயர் ஏசா என்று சொல்லப்படுகிறது. ದೇವನ ಮಗನ ಹೆಸರು ಏಸಾ. இரண்டாவது இருக்கிற மகனுடைய பெயர் யாக்கோபு என்று சொல்லப்படுகிறது. ಎರಡನೇ ಮಗನ ಹೆಸರು ಯಾಕೋಬ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. வேதத்தில் யாக்கோபை குறித்து அதிகமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಕುರಿತು ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ಹೇಳಲ್ಪಡುತ್ತವೆ. யாக்கோபுக்கு எத்தன் என்ற பெயரை மாற்றி ಯಾಕೋಬಗೆ ಎತ್ತನೆಂದ ಹೆಸರು ಬದಲಾಯಿಸಿ யாக்கோபு என்ற பெயரை மாற்றி ಯಾಕೋಬ ಹೆಸರು இஸ்ரேல் என்று ಬದಲಾಯಿಸಿ பெயரிட்டு ಇಸ್ರೇಲ್ ಎಂಬ ಹೆಸರಿಟ್ಟು ராஜகுமார் என்று சொல்லி ರಾಜಕುಮಾರನಂತ ಹೇಳಿ வேதத்தில் அநேக இடங்களில் யாக்கோபை குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಕುರಿತು ಅನೇಕ ಮಾತುಗಳು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஆனால் ಆದರೆ அவனுக்கு முந்தின இருக்கிற அவனுடைய சகோதரனாகிய ஏசாவை குறித்து ಅದನ್ನ ಮುಂದೆ ಇರುವಂತಹ ಅವನ ಸಹೋದರನಾಗಿ ಏಸಾವನ ಕುರಿತು சில இடங்கள்ல என்ன சொல்லி இருக்கிறது? ಕೆಲವೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவன் சீர்கெட்டவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ಅವನು ಕೆಟ್ಟೋದವನಂತ ಹೇಳುತ್ತದೆ. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே ಎಬ್ರಿಯರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16-17 சொல்லுகிறது, 16-17 ಹೇಳುತ್ತದೆ, அவன் சீர்கெட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ಅವನು ಕೆಟ್ಟೋದವನಂತ ಹೇಳುತ್ತದೆ. ரோமர் 9:13 சொல்லுகிறது, ರೋಮರ ಪತ್ರಿಕೆ 9:11 ಹೇಳುತ್ತದೆ. மல்கியா 1ஆம் அதிகாரம் 3,
3:4 சொல்லுகிறது, ಮಲಾಕ್ಯ 1:3 ಹೇಳುತ್ತದೆ, அவன் வெறுக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ಅವನು ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟವನೆಂದು ಹೇಳುತ್ತದೆ. ஒபேதியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ಒಬದ್ಯ 1:18 ಹೇಳುತ್ತದೆ, அவன் எரிகிற வைக்கோல் புல்லுக்கு புல்லை போல இருக்கிறவன் என்று சொல்லி ಅವನು ಉರಿಯುವಂತ ಉಳ್ಳಿಗೆ ಸಮವಾದವನೆಂದು ಹೇಳುತ್ತದೆ. இன்னும் சொல்லப்படுகிறது, எரேமியா 49:10 சொல்லுகிறது, ಯೆರೆಮೀಯ 49:10 ಹೇಳುತ್ತದೆ, அவன் வெறுக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ಅವನು ಅಭಿವೃದ್ಧಿಯಾದವನೆಂದು ಹೇಳುತ್ತದೆ. இப்படி ஏசாவை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ಈಗ ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் ரோமர் 9:13 வாசியுங்கள். ರೋಮರ್ 9:13 ಓದಿರಿ. அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯವೇನು ಓದಿರಿ. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது வந்தவன் நேசிக்கப்பட்டான், ಎರಡನಾಗಿ ಬಂದವನು ಪ್ರೀತಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು, முதலாம் வந்தவன் வெறுக்கப்பட்டான். ಮೊದಲನಾಗಿ ಬಂದವನು அவன் ದ್ವೇಷಿಸಲ್ಪಟ್ಟವನು, யார்? அவன் சீர்கெட்டவன், ಅವನು ಕೆಟ್ಟೋದವನು, அவன் வெறுக்கப்பட்டவன், ಅವನು ದ್ವೇಷಿಸಲ್ಪಟ್ಟವನು, அவன் எரிகிற வைக்கோலுக்கு புல்லுக்கு சமமானவன், ಅವನು ಉರಿಯುವಂತ ಉಳ್ಳಿಗೆ ಸಮವಾದವನು, அவன் வெறுமையாகப்பட்டவன், ಅವನು ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು, அவன் வெறுத்து தள்ளப்பட்டவன். ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನು. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ இந்த இடத்துல தேவ சத்தத்தை எத்தனையோ முறை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ಎಷ್ಟು ಸಾರಿ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಾ? தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களை தேடி தேடி வருகிறது. ಪ್ರವಾದನೆ ಮಾತುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. நீங்க யாக்கோபா இருக்கிறீர்களா, ஏசாவா இருக்கிறீர்களா? ನೀವು ಯಾಕೋಬಾಗಿದ್ದೀರಾ ಅಥವಾ ಏಸಾವಾಗಿದ್ದೀರಾ? ஏசா யார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? ಏಸು ಯಾರಂತ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஆதியாகமம் 25ஆம் அத்தியாயத்தில் ಆದಿಕಾಂಡ 25ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 25 முதல் 27 வரை நீங்கள் பார்க்கும் பொழுது 25ರಿಂದ 27 ತನಕ ನೋಡುವಾಗ, மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் மூத்தவன் சிறந்த மேனி உள்ளவனும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். இவனுக்கு ஏசா என்று பெயரிடப்பட்டது. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப்பு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது வேட்டையில் வல்லவனாய் இருந்தான், சஞ்சரியுமாய் இருந்தான். ஆமே, வனசஞ்சரியாய் இருந்தான். யாக்கோப்பு குணசாலியும். போதும், அல்லேலூயா, ஆமென். இந்த ஏசா யாரு? இந்த யாக்கோபு யாரு? ஒரே கர்ப்பத்திலிருந்து வந்தவர்கள் தான். ಒಂದೇ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಬಂದವರೇ. பெற்றவர் யார்? தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு தாய், ಮಕ್ಕಳು ಎತ್ತಿದವರಾன ಪ್ರೀತಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ தேவன் பிரியப்பட்ட ஒரு தாய், ದೇವರಿಂದ ಹುಡುಕಲ್ಪಟ್ಟ ತಾಯಿ, தேவன் கனப்படுத்தின ஒரு தாய், ದೇವರು ಗಣಪಡಿಸುವ ತಾಯಿ, தேவன் அன்பு கூர்ந்த ஒரு தாய், ದೇವರು ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಂದು பல ತಾಯಿ, வருஷம் காத்திருந்து பெற்ற தாய். ಹಲವಾದ ವರ್ಷವೇ ಕಾಯ್ತಾ அந்த தாய் பெற்ற பிள்ளைகள் தான் இந்த 2 பிள்ளைகள். ಆ ತಾಯಿ ಎತ್ತಿದಂತ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ಇವರು. மூத்தவனுக்கு ஒரு பேர், இளையவனுக்கு ஒரு பேர். ಕಿರಿಯವನಿಗೆ ಒಂದು ಹೆಸರು, ಕಿರಿಯವ ದೊಡ್ಡವನಿಗೆ அப்படிப்பட்ட இந்த வழிமுறையில ஏசாவுடைய காரியம் என்ன? ஏசாவிನ ಕಾರ್ಯವೇನು? ஏசா 2 விதத்துல தன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ತನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. நீங்க கீழே பார்க்கும் பொழுது 31ஆம் அதிகாரம் 34 வரை பார்க்கும் பொழுது முதல் இழந்தது என்ன? சேஷபுத்திர பாகத்தை இழந்தான். சேஷபுத்திர ಭಾಗವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. சேஷபுத்திர பாகத்தை இழந்தான். சேஷபುತ್ರ ಭಾಗವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. கர்த்தர் மூத்தவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ದೊಡ್ಡವನಿಗೆ ಸಿಕ್ಕುವಂತ ಆಶೀರ್ವಾದ தன் அப்பாவுடைய உரிமையை கொடுக்கிறார். ತನ್ನ ಅಣ್ಣನ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. தன்னுடைய அப்பாவுடைய எல்லா உரிமையும் மூத்தவனுக்கு தான். ತನ್ನ ಅಪ್ಪವ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವು ದೊಡ್ಡವನಿಗೆ. ஆனால் இந்த மூத்தவன் அப்பாவுடைய உரிமையை இழக்கின்றான். ಆದರೆ ದೊಡ್ಡವನು ತನ್ನ ಅಪ್ಪವ ಅಧಿಕಾರವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. எதற்கு இழக்கின்றான்? சாப்பாட்டுக்காக இழக்கின்றான். ಊಟಕ್ಕಾಗಿ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பசியை போக்குவதற்காக இழக்கின்றான். ಹಸಿವು ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ, வயிறை நிரப்புவதற்காக இழக்கின்றான். ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்பாவுடைய ஆசீர்வாதம் பெரியது. ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ ದೊಡ್ಡದು. அப்பாவுடைய ஆசீர்வாதம் உயர்ந்தது. ತಂದೆ ಆಶೀರ್ವಾದ ಎತ್ತದು. அப்பாவுடைய ஆசீர்வாதம் கனமானது. ತಂದೆ ಆಶೀರ್ವಾದ ಘನವಾದದು. அதை இந்த ஏசா இழக்கின்றான். ಅದನ್ನು ஏசா ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இரண்டாவது நீங்க பார்க்கும் பொழுது ನೋಡುವಾಗ ஆதியாகமம் 27ல நீங்க கவனிக்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 27 ಗಮನಿಸುವಾಗ 27க்கு மேல நீங்க கவனிச்சீங்கன்னா 27 ಮೇಲ್ತನಕ இந்த ஏசா கெஞ்சி கதறி அழுது புலம்புகிறார். ஏசா அத்து ಗೋಳಾಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? ಒಂದು ಆಶೀರ್ವಾದವೂ ಇಲ್ಲವಾ? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? ಒಂದು ಆಶೀರ್ವಾದವೂ நான் ಇಲ್ಲವಾ? என்ன பண்ணுவேன்? ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? நான் என்ன பண்ணுவேன்? ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? நான் என்ன பண்ணுவேன்? ನಾನು ಏನು
ಮಾಡಲಿ. அப்பாவின் ஆசீர்வாதம் ತಂದೆಯ ಆಶೀರ್ವಾದವು. அப்பா தலை மேல கை வைத்து ತಂದೆ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ இந்த ಇಟ್ಟು, உலகத்துல எப்படி இருக்க போகிறாய், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಹೇಗೆ எப்படி ಇರುತ್ತೀಯಾ, நீ புகழ்ச்சியா இருக்க போகிறாய், ಹೇಗೆ ಹೊಗಳುವಂತವನಾಗಿ எப்படி ಇರುತ್ತೀಯಾ, நீ கனமா இருக்க போகிறாய், ಘನವಾಗಿ ಇರುತ್ತೀಯಾ, எப்படி நீ ஆசீர்வாதமா இருக்க போகிறாய், ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತೀಯಾ, அந்த ஆசீர்வாதம் நீ பெற வேண்டுமானா ಆ ಆಶೀರ್ವಾದ நான் ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ விரும்புகிறத கொண்டு வா, ನಾನು ಇಷ್ಟಪಡುವಂತೆ நான் விரும்புகிறத கொண்டு வா. ನಾನು ಇಷ್ಟಪಡುವಂತೆ ತಗೊಂಡು ஏசா கொண்டு வருவதை பிந்தி நடந்தான். ಯೇಸು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ நீ ಹಿಂಜಾರಿ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ನೀನು ಆಶೀರ್ವಾದ கர்த்தர் உன்னை ಪಡೆಯಬೇಕಾದರೆ, ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ನೀನು ಆಶೀರ್ವಾದ நீ ಪಡೆಯಬೇಕಾದರೆ முந்தி கொண்டு வர வேண்டும், நீ முந்தே நீ வரಬೇಕು. முந்தி கொண்டு வர வேண்டும், முந்தட்டி வரಬೇಕು. அப்பாவின் பாதத்தில் வந்து முந்தி அமர வேண்டும். ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಮುಂದೆ ಕೂತ್ಕೊಬೇಕು. சாக்கு பக்கு சொல்ல இடமில்ல, ಸಾಕು குறை குறை சொல்ல இடமில்ல, ಕೊರತೆಗಳು ಹೇಳಕ್ಕೆ ಜಾಗವಿಲ್ಲ, இன்னொருத்தர சாடி சொல்வதற்கு இடமில்ல, ಇನ್ನೊಬ್ಬರ ಚಾಡಿ ಹೇಳಕ್ಕೆ ಜಾಗವಿಲ್ಲ, பொய்க்கு இடமில்ல, ಸುಳ್ಳಿಗೆ ಜಾಗವಿಲ್ಲ, கெஞ்சி கதறி அழுவதற்கு இடமில்ல. ಕೆಂಚಿ ಗೋಳಾಡಿ ಅಳುವುದಕ್ಕೆ உன் ಜಾಗವಿಲ್ಲ. ஆசீர்வாதம் உனக்கு வேணுமானால் ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ நீ ಬೇಕಾದರೆ முந்தி கொண்டு ஓடி வர வேண்டும், ಮುಂದಟ್ಟಿ ಬರಬೇಕು, முந்தி கொண்டு வந்து அமர வேண்டும். ಮುಂದಟ್ಟಿ ಬಂದು ಕೂತ್ಕೋಬೇಕು. இந்த யாக்கோபு தந்திரமாய் முந்தி வந்தான், ಯಾಕೋಬ ತಂತ್ರವಾಗಿ ಮುಂದೆ ಬಂದನು, அப்பாடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ತಂದೆ ಬಳಿ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಂಡನು. ஒருவன் முந்தி கொண்டு ஓடி வருகிறான், ಒಬ್ಬನು ಮುಂದಟ್ಟಿ ಓಡಿ ಬರ್ತಾನೆ, ஆலயத்துக்குள்ள போய் நிற்கிறான். ಆಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. நான் இவனை போல அல்ல, ನಾನು ಇವನಾಗಲ್ಲ, அவனை போல அல்ல, ಅವನಾಗೆ நான் ಅಲ್ಲ. கொடுக்கிறத முந்திக் கொள்ளுகிறேன், ಅವನು ಕೊಡುವುದರಲ್ಲಿ ಮುಂದಟ್ಟಿ நான் ಬರ್ತಾನೆ, ஜெபிப்பதில் முந்திக் கொள்ளுகிறேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಮುಂದೆ ಬರುತ್ತೇನೆ. இப்படி சொல்லுகிறான். ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஒருவன் பிந்தி வந்தாலும் ಒಬ್ಬನು ಹಿಂದೆ ಬಂದರು, அவன் ஆலயத்தின் வெளியே நின்று ಅವನು ಆಲಯದ ಹೊರಗೆ அவன் ನಿಂತು ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ತನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ பாவியாக என்மேல் ಪಾಪಿಯಾದ ನನ್ನ ಮೇಲೆ கிருபையாய் இறங்கும் என்று சொன்னான். ನನ್ನನ್ನು ಕೃಪೆಯಾಗಿ ಕರುಣಿಸು ಅಂತ ஓ, ಕೇಳ್ತಾನೆ. முந்தி வந்தவன் ஏமாற்றப்பட்டான், ಮುಂದೆ ಬಂದು ನೇಮರಿಸಲ್ಪಟ್ಟವನು, பிந்தி வந்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ಹಿಂದೆ ಬಂದವನು ಆಶ್ವಾಸಲ್ಪಟ್ಟನು. அதனால நானும் பிந்தி வருவேன். ನಾನು ಹಿಂದೆ ಬರುತ್ತೇನೆ. இது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ಅದಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ದೇವಜನರೇ, அப்பாவின் கை உங்க தலை மேல படணும், ತಂದೆ ಹಸ್ತವು ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ அப்பா உங்களை ಪಡಬೇಕು. ஆசீர்வதிக்கணும், ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. அவருடைய செல்வாக்கை நீங்க பிடிச்சுக்கொள்ளணும். ಅವರ ಸಂಪತ್ತು ನೀನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பிந்தி வந்தால், ನೀನು ಹಿಂದೆ ಬಂದರೆ, உபாகமம் 28ஆம் அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯವು 15-16 சொல்லுகிறது. 15-16 ಹೇಳುತ್ತದೆ. சீக்கிரமா படியுங்க. ಬೇಗ ಓದಿರಿ. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா கற்பனையின்படியோ எல்லா கட்டளையின்படியும் கட்டளைகளின்படியோ நடக்க கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் ಇವಾಗ ಹೇಳ್ಪಡುವ ಶಾಪಗಳೆಲ್ಲ உன்மேல் வந்து பலிக்கும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಂದು ನಿನಗೆ பக்கத்துல ಆಗುವುದು. பார்த்து சொல்லுங்க. ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ பட்டணத்துல, ನಿನ್ನ ಪಟ್ಟಣದಲ್ಲಿಯೂ, நீ வெளியில, ನಿನ್ನ ಹೊರಗೆಯೂ, நீ போக்குல, ನೀನು ಹೋಗುವಾಗ, நீ வரத்துல, ನೀನು உன் ಬರುವಾಗ, கையிட்டு செய்யும் காரியங்களில, ನೀನು ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವ உன் ಕೆಲಸಗಳಲ್ಲಿಯೂ, வீட்டு பாத்திரங்களில, ನೀನು ಇಡುವಂತ உன் ಪಾತ್ರಗಳಲ್ಲಿಯೂ, வருமானத்துல ನಿನ್ನ ವರಮಾನದಲ್ಲಿಯೂ நீ சபிக்கப்பட்டு இருப்பா. ನೀನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಿ. ஆமென். ಆಮೆನ್. சபிக்கப்பட்டு இருக்க வேண்டுமா? ನೀನು ಶಾಪಕೊಂಡು ಹೊಂದಬೇಕಾ? வேண்டாம். ಬೇಡ. பார்த்து சொல்லுங்க, வேண்டாம். ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿರಿ. நீ கர்த்தெடுத்து முந்திக்கொள்ளு, ನೀನು ದೇವರ ಹತ್ರ ಮುಂದೆ ಬಾ. நீ கர்த்தெடுத்து முந்திக்கொள்ளு. ನೀನು ದೇವರಲ್ಲಿ ಮುಂದೆ ಇಗ್ಲು. பரிசுத்தமுள்ள தாய், ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ತಾಯಿ, கடம்பெற்ற தாய், ಗಣಪಡೆದಂತ ತಾಯಿ, மேன்மடைந்த தாய், ದೇನಾದ ತಾಯಿ, புகழப்பட்ட தாய், ಹೊಗಳಿಕೆ ಪಡೆದ பெற்ற ತಾಯಿ, 2 பிள்ளைகளில ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಲ್ಲಿ ஒரு பிள்ளையுடைய கண்ணீர், ஒரு ಮಗುವಿನ ಕಣ್ಣೀರು, ஒரு பிள்ளையுடைய கண்ணீர் ஒரு ಮಗುವಿನ ಕಣ್ಣೀರು, வேதனைக்குரிய கண்ணீர். ಅದು ವೇದನೆ. அப்பா, 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 எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ಆದಿಕಾಂಡ 27ನೇ இது ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 36ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை 2 முறை ஏமாற்றி விட்டார், என்னை 2 முறை ஏமாற்றி விட்டார், வேற எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? வேற எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? அப்பா, அப்பா, கதறி அழுகிறார், கதறி கூப்பிடுகிறார். இந்த இடத்துல வந்திருக்க தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ನಿನಗೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. திருமணம் என்கிற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ಮದುವೆ ಎಂಬ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்ப்பத்தை சுமந்து கொஞ்சம் விளையாடத்தக்கதான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ಗರ್ಭವನ್ನು ಇಟ್ಟು ಮಗುವನ್ನು ಮುದ್ದು ಮಾಡುವಂತ படிப்புல சிறந்த படிப்பை கொடுத்து உன்னை பட்டதாரியா வைக்க விரும்புகிறார். ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳ
ಮಕ್ಕಳಾಗಿ ಇಡುವಂತದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பில் அந்த சம்பாத்தனையை உன் கை நிறைய சம்பாதித்து நீயும் குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருக்க வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ಕೈ ಕಷ್ಟವನ್ನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உன் சரீரத்தில் புது பலன் புதிய சுகம் புதிய ஆரோக்கியத்தை கண்டு நீ மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஹாப்பியாய் இருக்க அவர் விரும்பி ஆசீர்வதிக்கிறார். ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಹೊಸ ಸುಖವು ಆರೋಗ್ಯವು ದೇವರು ಕೊಡೋದು ನೋಡಿ ನೀನು ಸಂತೋಷವಾಗಿ ಆತನೇ ಆರಾಧಿಸಬೇಕಾಗಿ ಇದ್ದಾರೆ. நீ கர்த்தரிடத்திலே வருகிறது பிந்தி வருகிறார். ನಿನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಬರುವಾಗ ಹಿಂದಾರಿ ಬರ್ತೀಯ. எல்லா விதத்தை பிந்தி கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ஜெபிப்பதிலே பிந்தி கொண்டிருக்கிறார். வேத வாசிப்பதிலே பிந்தி கொண்டிருப்பார். வேத தியானிப்பதிலே நீ பிந்தி கொண்டிருக்கிறார். ಧ್ಯಾನಿಸುವುದು ಹಿಂದಾರಿ ಹೋಗುತ್ತೀಯ. கர்த்தருக்கு கொடுப்பதிலே பிந்தி கொண்டிருக்கிறார். ದೇವರಿಗೆ ಕೊಡೋದು ಹಿಂದಾರಿ ಹೋಗುತ್ತೀಯ. ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கு வேண்டிய வேலைகளை செய்வதிலே பிந்தி கொண்டிருக்கிறார். ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ದೇವರಿಗೆ ಮಾಡುವಂತ ಕೆಲಸದಲ್ಲಿ ಹಿಂದಾರಿ ಹೋಗುತ್ತೀಯ. நான் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்? ನಾನು ಹೇಗೆ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವುದು? ஓசியாவிலே கர்த்தர் சொல்லுகிறார். ಓಸಿಯಾவில் ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எப்பிராயீமே ಎಫ್ರಾಯೀಮೇ எனக்கு அருமையான குமாரனே ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ என் குமாரத்தியே ಕುಮಾರತಿಯೇ உன்னை எப்படி கைவிடுவேன்? ಹೇಗೆ ಕೈ ಬಿಡದು? எப்படி உன்னை கைவிடுவேன்? ನಿನ್ನ ಕೈ ಬಿಡದು? ஆனா நீ கைவிடுவதற்கு ஏற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். ನೀನು ಕೈ ಬಿಡುವುದಕ್ಕೆ ಸಕ್ಕ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯ. நீ நான் கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க கூடாது. ನಾವು ಕೈಬಿಟ್ಟ இந்த ಮಕ್ಕಳಾಗಿರಬಾರದು. ஏசாவுடைய கதறல் என்ன? ಈ ಯೇಸುವಿನ இந்த ಗೋಳಾಟ ஏசாவுடைய ಏನು? புலம்பல் என்ன? ಇವನ ಅಳುವಿಕೆ இந்த ಏನು? ஏசாவுடைய வேதனை என்ன? ಯೇಸುವಿನ இந்த ವೇದನೆ ಏನು? ஏசாவுடைய கண்ணீர் என்ன? ಯೇಸುವಿನ ಕಣ್ಣೀರೇನು? இந்த ஏசா எடுக்கிற தீர்மானம் என்ன? ಈ ಯೇಸು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ತೀರ್ಮಾನ இந்த ಏನು? ஏசா ஆதியாகமம் 27:41 என்ன சொல்லுகிறது? ಆದಿಕಾಂಡ 27:41 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் துக்கிக்கிற நாள் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஆமென். ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இங்க எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ಈ ರೀತಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? தகப்பனை தாயை பகைக்கிற எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ತಂದೆ ತಾಯಿ ದ್ವೇಷಿಸುವ கூட ಎಷ್ಟು ಇದ್ದೀರಾ? கூட பிறந்தவர்களை பகைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿರುವ ದೇಶದ கணவனை பகைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ತಂದೆಯನ್ನು ಹಗೆ ಮಾಡುವ மனைவியை பகைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ದ್ವೇಷಿಸುವವರು பரிசுத்தவான்களை பகைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರನ್ನು இந்த ದ್ವೇಷಿಸುವವರು ஏசா சொல்லுகிறார். ಯೇಸು இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, ஏசா சொல்லுகிறார். ಈ ಯೇಸು இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, ஏசா சொல்லுகிறார். ஏசா ಹೇಳ್ತಾರೆ, ஒரு நாள் உண்டு, ಒಂದು ದಿನ ஒரு ಬರ್ತದೆ, சமயம் உண்டு. ಒಂದು ಸಮಯವಿದೆ. யாக்கோபே ಆವಾಗ என்னை இரண்டு விதத்தில் ஏமாற்றி விட்டாயா? ಎರಡು ರೀತಿಯಲ್ಲಿ ಏಮಾರಿಸಿದ್ಯಾ? என் சகோதரனே ನನ್ನ ಸಹೋದರನೇ, என்னை ஏமாத்திட்டியா? ನನ್ನನ್ನು ಏಮಾರಿಸಿದ್ಯಾ? என் அப்பா கிட்ட இருந்து வர ஆசீர்வாதங்களை நீ பிடிங்கிட்டியா? ನನ್ನ ತಂದೆ ಬಳಿಂದ ಬರುವ நாள் வரும். ಆಶೀರ್ವಾದ ಒಂದು ದಿನ எந்த ಬರುತ್ತದೆ. எந்த அப்பா கிட்ட எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ ஏமாற்றி பிடுங்கினையோ ಯಾವ ತಂದೆಯಿಂದ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ಏಮಾರಿಸಿ ಕಿತ್ತುಕೊಂಡಿದ್ದೀಯೋ அந்த அப்பாவுக்கா நீ அழுது கொண்டு வருகிற நாட்கள் ಆ வரும். ತಂದೆಗೆ ನೀ ಅಳುದುಕೊಂಡು ಬರುವಂತ ದಿನವೂ ಬರುತ್ತದೆ. அந்த நாள் உன்னை நான் விட மாட்டேன். ಆ ದಿನ ನಿನ್ನ நீ ಬಿಡುವುದಿಲ್ಲ. எந்த மூலையில இருந்தாலும் சரி, ನೀನ್ ಯಾವ நீ ಕೋಣೆಯಲ್ಲಿದ್ದರೂ ಸರಿ, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ஒரு நாள் நீ ಸರಿ, திரும்ப வருவ. ಒಂದೇ ಮತ್ತೆ ஒரு நாள் நீ ಬರುತ್ತೇನೆ. திரும்ப வருவ. ನೀನ್ ತಿರುಗಿ ಬರುತ್ತೀಯ. அன்னைக்கு நான் பழி தீர்ப்பேன். ಆವತ್ತು ಶೇಡು ತೀರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அன்னைக்கு நான் உன்னை பழி தீர்ப்பேன். ಆವತ್ತು ಶೇಡು ತೀರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இந்த ஏசாக்குள்ள வந்தது என்ன? ಯೇಸು ಒಳಗೆ ಬಂದ பகை, ದ್ವೇಷವು, பகை, ದ್ವೇಷವು, கசப்பு, ಕಹಿ, கோபம், ಕೋಪವು, பொறாமை, ಎಟ್ಟಕಿಚ್ಚಿ, கொலைவெறி. ಕೊಲೆ, ಕೋಪ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. யார் வயித்துல பிறந்தவன்? ಯಾರು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನು? யார் வயித்துல? ಯಾರು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ? கனமாக்கப்பட்ட பெண்மணி வயிற்றுல ಘನವಾದ ಮಾಲ್ಪಟ್ಟ ಸ್ತ್ರೀ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து தன் மனைவிக்காக அழுது ஜெபித்த ஆமென் ஈசாக்கின் ரத்தத்தினால் பிறந்த ஒரு மனிதன். ಕರ್ತನ ಬಳಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಹೆಂಡತಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬಂದಂತ ಮಗುಗಾಗಿ கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ரத்தம். ದೇವರಿಂದ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ರಕ್ತ. அந்த ரத்தத்தின் வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಆ ರಕ್ತದ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நான் விட மாட்டேன் உன்னை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் உன்னை விட மாட்டேன். ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. லூக்கா 2:23 என்ன சொல்லுகிறது? லூக்கா 2:23 என்ன சொல்லுகிறது? 2:23 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் ஆமென். ஹalleluya. மூத்த பிள்ளை எந்த மூத்த பிள்ளையா இருந்தாலும் ಯಾವ ದೊಡ್ಡ ಮಗನಾದರೂ அந்த பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளை. ಆ ಮಗು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ அந்த ಮಾಡಲ್ಪಟ್ಟ பிள்ளைக்கு ಮಗು. தான் அப்பாவின் உரிமை சகல உரிமையும் உண்டு. ಆ ಮಗುವಿಗೆ ತಂದೆ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವಿದೆ. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மூத்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೊಡ್ಡ உங்க ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. குடும்பத்தில் நீங்க எப்படி பிறந்திருக்கீங்க தெரியாது. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೇಗೆ ಹುಟ್ಟಿದಿರ ஆனா நீங்க முந்திக் கொள்ளுகிற மூத்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ಮುಂದಟ್ಟಿ ಬರುವಂತ ದೊಡ್ಡ ஒன்றியவான் ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. 3:14 சொல்லுகிறது
சொல்லுகிறது. 3:14 ಹೇಳುತ್ತದೆ, அங்கே சகோதரத்தில் அன்பு கூற வேண்டிய இவன் ಅಲ್ಲಿ ತಂದೆ ಬಳಿ சகோதரனை பகைக்கின்றார். ಸಹೋದರನನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತಾನೆ. 1 யோவான் 3:4 சொல்லுகிறது, 14 சொல்லுகிறது. 1 ಯೋಹಾನ 3:14 ಹೇಳುತ್ತದೆ. 1 John chapter 3 verse 14. 1 ಯೋಹಾನ 3:13 ಹೇಳುತ್ತದೆ, தன் சகோதரத்தில் அன்பு கூறப்படியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஆமென். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், ತನ್ನ ಸಹೋದರ ಬಳಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿರುವವನು, சகோதரத்தில் அன்பு கூறாதவன் ಸಹೋದರನ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನಾಗಿರುವವನು மரணக்கேற்ற சிச்சை உள்ளவனாயிருக்கிறான். ಅವನು ಮರಣಕ್ಕೆ ತಕ್ಷಣ ಶಿಕ್ಷೆ ಪಡೆಯುವುದಾಗಿರುತ್ತಾನೆ. மரணத்துக்கேற்ற சிச்சை உள்ளவனாயிருக்கிறான். ಮರಣಕ್ಕೆ ತಕ್ಷಣ ಶಿಕ್ಷೆ இந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ಇವತ್ತು ನೀವು ಹೇಗಿದ್ದೀರಿ? 1 யோவான் அந்த 3:15 என்ன சொல்லுகிறது? 1 ಯೋಹಾನ 3:15 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அங்க என்ன சொல்லுகிறது? பகைக்கிற எவனும் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலைபாதகனாகிறான். மனுஷ கொலைபாதகனானவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவனுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திராது. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள கசப்பு இருந்தால், உனக்குள்ள பொறாமை இருந்தால், உனக்குள்ள வைராக்கியம் இருந்தால், உனக்குள்ள பிரிவினை இருந்தால், உனக்குள்ள சண்டை இருந்தால், உனக்குள்ள கோபம் இருந்தால், நீ நித்திய ஜீவனை அடைய முடியாது. ஏனென்றால் நீ கொலைபாதகன். ಕೊಲೆಪಾತಕನು. தேவன் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. தேவன் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இந்த கொலைபாதகனை குறித்து தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது. ಈ ಕೊಲೆಗಾರನ ಕುರಿತು ದೇವರ ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம், ಎಸೇಕಿಯೇಲ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯವು 3ஆம் வசனம், 3ನೇ ವಾಕ್ಯವು, 7ஆம் வசனம், 7ನೇ ವಾಕ್ಯವು, 15ஆம் வசனம் 15ನೇ ವಾಕ್ಯವು என்ன சொல்லுகிறது? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? சீக்கிரம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழுப்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் ಇವತ್ತು ಮಾತ್ರವಲ್ಲ, நீங்க மட்டுமல்ல, ಮಾತ್ರವಲ್ಲ, நீங்களும் உங்க பிதாக்களும், ನೀವು ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳು, நீங்களும் உங்க பிள்ளைகளும் ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು கொலைபாதகரை போல இருக்கிறீர்கள். ಕೊಲೆಪಾತಕರಾಗಿದ್ದೀರಾ, கொலைக்காரர்களை போல இருக்கிறீர்கள். ಕೊಲೆಗಾರರಾಗಿದ್ದೀರಾ. உங்களை மாற்றிக்கொள்ளுங்க இந்த காலையில சொல்றாரு. ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳೋದು ಬೆಳಗ್ಗೆ அங்க 7ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ವಾಕ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. எசேக்கியேல் 2 கடைசி வசனத்தை படிங்க. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. ஹalleluya. ஆமென். நீங்க வெறி பிடித்தவர்களா, கோபக்காரர்களா, சண்டைக்காரர்களா இருந்தால், ನೀವು ಕೋಪಗಾರರಾಗಿ ಜಗಳಗಾರರಾಗಿದ್ದರೆ, அங்க கடைசியா எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா? ಕೊನೆಯದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನು ಗೊತ್ತಾ? உங்களுக்குள்ள இருக்கிற புலம்பல் மாறாது. ನಿಮ್ಮೊಳಗಿರುವ ಗೋಲಾಟ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆமென். அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. ಕೊನೆ ಭಾಗ ಮಾತ್ರ ಓದಿರಿ. அந்த கடைசி, அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. பக்கத்துல கரம்படி சொல்லுங்க. பக்கத்துல கரபிடித்து ಹೇಳಿ. உனக்கு ஐயோன்னு எழுதப்பட்டு இருக்கிறதா? ನಿನಗೆ ಅಯ್ಯೋ ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? இல்ல எழுதினது இன்றைக்கு அழிக்கப்படுகிறதா? ಅಥವಾ ಇವತ್ತು ಬರೆದಿದ್ದು ಅದು ಅಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? எழுதப்பட்டு இருக்கிறதா? ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? எழுதப்பட்ட எழுத்தை அழிக்கப்படுகிறதா? ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಅಕ್ಷರಗಳು ಅಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? எழுதப்பட்டிருந்தாலும் ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದರು அதை ಅಳಿப்பதற்கு, ಅದನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕೆ இன்றைக்கு நீ இடம் கொடு. ಇವತ್ತು ಜಾಗ நீ ಕೊಡು. கர்த்தர் விரும்புகிற இருதயமாக இடம் கொடு. ನಿಮ್ಮ ದೇವರು ಇಷ್ಟಪಡೋ ಹೃದಯವಾಗಿರು. கர்த்தர் விரும்புகிற இருதயமாய் மாறு. ದೇವರು ಇಷ್ಟಪಡೋ ಹೃದಯವಾಗಿ ಬದಲಾವಣೆ. ஹalleluya. 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 ஏசாவுடைய வாழ்க்கையின் வழிமுறைகளில், ಯೇಸುವಿನ ದಾರಿಗಳಲ್ಲಿ ஏசாவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது பைபிள்? ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಸತ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ಆರಂಭದಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ அவன் சீர்கட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಕೆಟ್ಟೋದನು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. அவன் வெறுக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. அவன் எரிகிற புல்லுக்கு வைக்கோலுக்கு சமமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅವನು ಉರಿವಂತೆ ಉಳ್ಳಿಗೆ ಹೋಲಿಕೆ ಆದವನು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவன் வெறுமையாக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ಅವನು ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. அவன் வெறுத்து தள்ளப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ಅವನು ನಿರಾಕರಿಸಿ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. ಆದರೆ இன்னொரு பக்கம் ஏசாவை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஏசா எந்த நிலைக்கு மாறப்படுகிறார்? ಯೇಸು ಯಾವ ಸ್ಥಿತಿಗೆ ಬದಲಾವಣೆ அவருடைய மாற்றம் என்ன? ಅವನ ಬದಲಾವಣೆ ಏನು? உபாகமம் 2ஆம் அதிகாரத்திலே ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1 முதல் 5 வரை சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன? 1ರಿಂದ 5 ತನಕ ಕೇಳುವಂತ ಮಾತೇನು? கர்த்தர் எனக்கு சொல்லியபடி
கர்த்தர் எனக்கு சொல்லியபடி கர்த்தர் எனக்கு சொல்லியபடியே நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி கர்த்தர் மோசேயை நோக்கி நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்து திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் கூட வந்திருக்கிற ஜனங்களுக்கு கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்க போகிறீர்கள். ஏசாவின் புத்திரருடைய எல்லையை நீங்கள் கடக்க போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடே. சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்த கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கரந்தட்டி தேவனை மகிமைப்படுத்து. கட்டளை பிறந்து விட்டது. ஆகனே ஆயிತು. ஆமென். ஆமென். வெறுக்கப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன், தள்ளல்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், சீர்கெட்டவன் என்று பேரெடுத்த இந்த ஏசாவை குறித்து அங்கே கர்த்தர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஒரு அடி நிலம் கூட, ಒಂದಡಿ ಜಾಗ, ஒரு பிடி மண்ணு கூட, ಒಂದಡಿ ಮಣ್ಣು ಸಹ நீ தொடக்கூடா. ನೀನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. தொடறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಿನಗೆ ಜಾಗವಿಲ್ಲ. திரும்புங்க, ரூட்ட மாத்துங்க. ದಾರಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳು. ரூட்ட மாத்துங்க. ದಾರಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? இந்த சேயீர் மலை தேசத்தை, ಈ ಸೇಯೀರ್ ಬೆಟ್ಟವನ್ನು, சேயீர் நாட்டை ಸೇಯೀರ್ ದೇಶವನ್ನು ஏசாவுக்கு சுதந்திரமா கொடுத்திருக்கிறேன். ஏசாவுக்கு சுதந்திரವಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையில நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உனக்குள்ள சீர்கெட்ட காரியம் இருக்கலாம். உனக்குள்ள வைராக்கியம் என்கிற கோபம் இருக்கலாம். கோபம் என்கிற பிரிவினை இருக்கலாம். நீ யாரையோ பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றார், வேண்டாப்பா, ಬೇಡಪ್ಪ, வேண்டாம்ப்பா, ಬೇಡಪ್ಪ, வேண்டாம்ப்பா, ಬೇಡಪ್ಪ. ஹalleluya, ஹalleluya. ஏன்? ಯಾಕೆ? ஏன்? ಯಾಕೆ? ஏசா மேல இறக்கப்பட்ட கர்த்தர், ஏசா மேல கனிகரப்பட்ட தேவர், ஏசா மேல இறக்கப்படுவதற்கும், ஏசா மேல கனிகரப்படுவதற்கும், ஏசாவை ஆசீர்வதிப்பதற்கும், ஏசாவை ஆசீர்வதிப்பதற்கும் சில காரணம் பைபிள்ல உண்டு. ಕೆಲವೊಂದು ಕಾರಣ ಬೈಬಲಲ್ಲಿ ಇದೆ. வேதத்தில் சொல்லுகிறது ஆதியாகமம் 25ல, ಸತ್ಯದಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡ 25ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. 23வது வசனம் சொல்லுகிறது, 23ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மூத்தவன் இளையவனை ಕಿರಿಯವನು ಚಿಕ್ಕವನನ್ನು நேசிப்பான். ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. மூத்தவன் இளையவனை நேசிப்பான். ಕಿರಿಯವನು ಚಿಕ್ಕವನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. அதனால தான் இன்னைக்கு மூத்தவங்க எல்லாம் இந்தப்பட்ட ஒரு நிலையில கிடக்குறாங்க. ಆದಿಂದ ದೊಡ್ಡವರೆಲ್ಲ ಈ ಕಡೆ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ அவங்க பார்த்து தோள்ல தூக்கி இருப்பாங்க. ಅವರನ್ನ ಭುಜ ಮೇಲೆ ಹಾಕಿರ್ತಾರೆ. அவங்க பார்த்து அவங்களுக்கு எல்லா விதமான காரியங்களை செஞ்சிருப்பாங்க. ಅವರು ನೋಡಿ ಅವರಿಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿರ್ತಾರೆ. மூத்தவங்க இளையவர்களுக்கு பணிவிட அதிகமா செஞ்சிருப்பாங்க. ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರಿಗೆ ಹಲವಾದ ಕೆಲಸಗಳು ஆனா ಮಾಡಿರ್ತಾರೆ. கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா? நீ என்ன எனக்கு பண்ணிட்ட, நீ என்ன எனக்கு செஞ்சிட்ட, உன்னால நான் என்ன நன்மை பெற்றேன், உன்னால நான் என்ன சந்தோஷத்தை கண்டேன். மூத்தவங்களுடைய பாடம் மறந்து, ದೊಡ್ಡವರ ಕಷ್ಟವನ್ನು மூத்தவங்களுடைய அன்பை மறந்து, ಮೊದಲೇ ಬಡದವರು ಅವರ ಕಷ್ಟವನ್ನು மூத்தவர்கள் செய்த உதவியை மறந்து, ದೊಡ್ಡವರು ಮಾಡೋ ಸಹಾಯವನ್ನು இளையவர்கள் பேசுகிற வார்த்தைகள், ಚಿಕ್ಕವರು ಮಾತಾಡುವಂತ ಮಾತುಗಳು நான் அதிகமா கண்டிருக்கிறேன், ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ அதிகமா நான் பார்த்திருக்கிறேன், ಹೆಚ್ಚಾಗಿ ನೋಡಿದ್ದೇನೆ, அதிகமா வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். ಮಾತುಗಳು மூத்தவங்களை பார்த்து இளவங்க கேட்கிற கேள்விகளை நான் அநேகமா கண்டிருக்கிறேன். ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ಮಾಡುವಂತ நீ என்ன செஞ்சிட்ட எனக்கு, ನನಗೆ ನೀನು ಏನು நீ ಮಾಡಿದ್ಯಾ, என்ன எனக்கு பண்ணிட்ட, நீ எனக்கு ಏನಾಗಿ நீ ಮಾಡಿದ್ಯಾ, என்ன எனக்கு கொடுத்துட்ட, நீ ನನಗೆ ಏನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. ஒண்ணு மட்டும் தான் கொடுத்திருக்க மாட்டாங்க, ಒಂದು ಮಾತು ಅವರು ಕೊಟ್ಟಿರಲ್ಲ, என்ன ஜீவனை மட்டும் கொடுத்திருக்க மாட்டாங்க, ಜೀವ ಮಾತ್ರ மீதி ಕೊಡಲಿಲ್ಲ. எல்லாம் மூத்தவங்க செஞ்சிருப்பாங்க. ಇದೆಲ್ಲ ದೊಡ್ಡವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. இங்க வேதம் என்ன சொல்லிருச்சு? ಸತ್ಯವೇನು ಹೇಳಿದೆ? மூத்தவனாகி நீ ದೊಡ್ಡವನಾಗಿರುವಂತೆ ನೀನು இளையவனை நேசிப்பா. ಚಿಕ್ಕವನನ್ನು ಪ್ರೀತಿಸುವೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತದೆ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ஆமென். யார்ட்ட சொல்லுகிறது? ಯಾರ ಹತ್ರ ಹೇಳುತ್ತದೆ? ரெபெக்காள் குழந்தை பெறுவதற்கு முன்பாகவே சொல்லப்படுகிறது. ರೆಬೆಕಾಲ್ ಮಗು ಹುಟ್ಟಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹೇಳುತ್ತದೆ, உனக்கு 2 பிள்ளைங்க பிறக்கும், ನಿನಗೆ 2 ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ, ஒன்றோடு ஒன்று பிறக்கும்.
ಒಂದೋಡು ಒಂದು பிறக்கும் ಒಂದು ಜೊತೆಗೆ ಒಂದು ಹುಟ್ಟುತ್ತದೆ. ஆனா ಆದರೆ மூத்தவன் தான் இளையவனை நேசிப்பான். ಅದು ದೊಡ್ಡವನ ಚಿಕ್ಕವನ ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். இங்க தீர்க்க தரிசனமாய் ஆமென் வார்த்தை சொல்லப்பட்டாயிற்று. ಪ್ರವಾದನಾಗಿ ಮಾತು ಹೇಳ್ಪಟ್ಟಾಯ್ತು. அது நடைமுறையில் வருகிறது. இப்போ ಅದು ನಡೆಮಾರಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. இங்க ரெபெக்காள் தீர்க்க தரிசனமான வார்த்தை வருகிறது. ರೆಬೆಕಾಲ್ ಬಳಿ ಪ್ರವಾದಿ ಮಾತುಗಳು ಬರುತ್ತವೆ. ஆனா இங்க தகப்பனாக ஈசாக்கு நிமித்தமாக ಈ ತಂದೆಯಾದ ಈಸಾಕಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ஏசாவோடு கர்த்தர் பேசுகிறார். ಈಸಾ ಜೊತೆಗೆ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 27ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 39:40 சொல்லுகிறது. 39:40 ಹೇಳುತ್ತದೆ. இப்ப ஈசாக்கு ஏசாவை பார்த்து சொல்றாரு. அப்பொழுது ಹೇಳುತ್ತಾರೆ. அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வாசஸ்தலம் பூமியில சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். ஆமென் ஹalleluya. அங்கே தாயிடத்துல தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. ಅಲ್ಲಿ ತಾಯಿ ಬಳಿ ಪ್ರವಾದಿ ಮಾತು ಬರುತ್ತದೆ. அங்கே ரெபெக்காளோடு பேசுகிற வார்த்தை வெளிப்படுகிறது. ಅಲ್ಲಿ ರೆಬೆಕಾಲ್ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡೋ ಮಾತು ಬರುತ್ತದೆ. தகப்பன் ஈசாக்கிடத்திலிருந்து தீர்க்கதரிசன வார்த்தை ஏசாவுக்கு வருகிறது. ತಂದೆಯಾದ ಈಸಾಕಿನ ಬಳಿ ದೇವರ ಮಾತು ಬಾಯಿಂದ ಬರುತ್ತದೆ. கர்ப்பத்திலே உருவாக முன்னே வந்த வார்த்தை ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗ ಮುಂಚೆ ಬಂದ ಮಾತು இப்ப கர்ப்பத்திலே உருவாக்கி பெரியவனா இருக்கும்போது இருக்கிற வார்த்தை. ಈ ಗರ್ಭದಲ್ಲಿ ದೊಡ್ಡವನಾಗಿರುವಂತ ಬರುವಂತ ಮಾತು. நீ இளையவனை நேசிப்பா. ಚಿಕ್ಕವನ ಪ್ರೀತಿಸುವೆ. நீ இளையவனை நேசிப்பா. ಚಿಕ್ಕವನ ಪ್ರೀತಿಸುವೆ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் இளையவர்களோ மூத்தவர்களோ அல்ல. ಕ್ರೈಸ್ತನ ಇರುವರು ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಅಲ್ಲ. எல்லாரும் சம. ಎಲ್ಲರೂ ಸಮವೇ. ஒருத்தருக்கு நீங்க நேசிக்கணும். ಒಬ್ಬರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಬೇಕು. அந்த நேசிப்பை தான் கர்த்தர் விரும்புகிறார். ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಅದನ್ನೇ ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நேசிக்கிறவனிடத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை வரும். ಪ್ರೀತಿಸುವವರಿಂದ ದೇವರ ಮಾತು பேதுரு ಬರುತ್ತದೆ. கர்த்தரை நேசித்ததனால தான் ಪೇತ್ರನು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇರುವುದರಿಂದ பேதுரு கர்த்தரை நேசித்ததனால தான் ಪೇತ್ರನು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇರುವುದರಿಂದ கர்த்தர் பேதுரு மேல இருக்கிற நேசிப்பை வெளிப்படுத்தினார். ದೇವರು ಪೇತ್ರನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅದನ್ನ நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ನಿನ್ನ ಮೇಲೆ நீ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೀಯಾ? என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೀಯಾ? நீ என்னை நேசிக்கிறாயா என்று ನಿನ್ನನ್ನು கேட்டார். ಪ್ರೀತಿಸಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳಿದ யாக்கோபு எல்லா பிள்ளைகளை நேசிப்பதை பார்க்கலாம். ಯಾಕೋಬ್ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇರುವುದಕ್ಕಿಂತ யோசேப்பு மேல ஒரு தனிப்பட்ட நேசிப்பு வைத்திருந்தார். ಯೋಸೇಫನ ಮೇಲೆ ಒಂದು ಬೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದರು. அம்மாவுடைய நேசிப்பு ಯಾಕೆ ತಾಯಿನ இந்த ಪ್ರೀತಿ யாக்கோபு மேல இருந்தது. ಯಾಕೋಬನ ಮೇಲೆ ಇತ್ತು. இந்த யாக்கோபு மேல அம்மாவுடைய நேசிப்பு இருந்ததுனால ಯಾಕೋಬನ ಮೇಲೆ ಅಪ್ಪನ ಪ್ರೀತಿ ಇರುತ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ இந்த யோசேப்புக்கு அம்மாவுடைய நேசிப்பு கிடைக்கல. ಯೋಸೇಫ್ಗೆ ತಾಯಿನ ಪ್ರೀತಿ நல்லா பாருங்க, ரெவலேஷன் எப்படி வருதுன்னு பாருங்க. ಹೇಗೆ ಬಂದಿದೆ ನೋಡಿರಿ. யாக்கோபு மேல அம்மா ரெபெக்காள் நேசிப்பு வைத்தாங்க. ಯಾಕೋಬನ ಅಮ್ಮ ರೆಬೆಕಾಳ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟರು. ஆனா யோசேப்பு மேல அம்மாவுடைய நேசிப்பு இல்ல. ಆದ್ರೆ ಯೋಸೇಫನ ಮೇಲೆ ತಾಯಿನ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. இந்த யாக்கோபு அம்மா இடத்தை கடந்த அந்த நேசிப்ப ಅಮ್ಮ ಪಡೆದ ಬಂದ ಪ್ರೀತಿ யோசேப்பு மேல நேசிப்பு வைக்கிறார். ಯೋಸೇಫ್ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಡುತ್ತಾರೆ. யாக்கோபு அம்மா இடத்தை கடந்த அந்த நேசிப்ப ತಾಯಿ ಪಡೆದಂತ ಪ್ರೀತಿ இப்ப தன் மகனாகிய யோசேப்பு மேல அந்த நேசிப்பை வைக்கிறார். ಇವಾಗ ತನ್ನ ಮಗನಾದ ಯೋಸೇಫನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு நீயும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ನೀವು ನಾವು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ உன் ಬಂದಿದ್ದೇವೆ. தகப்பன உன் தாய் உன் கூட பிறந்தவங்களை அவனை நேசிக்காம போகலாம். ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಜೊತೆಗೂಡಿ ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡದೆ ಹೋಗಿರಬಹುದು. ஆனா என் தகப்பன் சொல்றாரு, ನನ್ನ ತಂದೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களை நேசிக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. நீங்க என்ன எவ்வளவு தூரம் என்ன விட்டுட்டு எவ்வளவு தூரம் போனாலும் சரி, ನೀವು ನನ್ನ ಬಿಟ್ಟು ಎಷ್ಟು ದೂರ ಹೋದ್ರೂ ಸರಿ, நான் உங்களை நேசிக்கிறேன்பா. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. நான் உங்களை நேசிக்கிறேன்பா. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. நான் உங்களை நேசிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ஒரு ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. பக்தன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் ஒரு பக்தர் பாட்டு பாடுகிறார். ಒಂದು ಭಕ್ತನಿಗಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ நீங்களும் ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. கர்த்தரை நேசிக்கிறீர்களா? ನೀವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? கர்த்தரை நேசிக்கிற உங்க குடும்பத்தை நேசிப்பீர்கள். ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು கணவன் மனைவியை நேசிப்பான். ಗಂಡನ ಹೆಂಡತಿಯನ್ನು மனைவி ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. கணவனை நேசிப்பார். ಹೆಂಡತಿ ಗಂಡನನ್ನು பிள்ளைகள் ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. பெற்றோரை நேசிப்பார்கள். ಮಕ್ಕಳು ಹೆತ್ತವರು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பார்கள். ಹೆತ್ತವರು ಮಕ್ಕಳನ್ನು சபை ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஊழியன் விசுவாசியாகிய சபையாரை நேசிப்பார். ಸಭೆ ಸೇವಕರು ಸಭೆಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. சபையார் உங்கள் ஊழியக்கான ஃபேமிலியை நேசிப்பீர்கள். ಸಭೆಯವರು ನಿಮ್ಮ ಸೇವಕರ ಕುಟುಂಬವನ್ನು இங்கே ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஏசா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ಇಲ್ಲಿ ಯೇಸು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ, ஏசா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ಯೇಸು முதல் ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ தீர்க்கதரிசன வெளிப்பாடு, ಮೊದಲ ಪ್ರವಾದನೆ ಪ್ರಕಟಣೆ, இரண்டாவது அப்பாவின் வாயிலிருந்த வெளிப்பாட்டின் ஆசீர்வாதம், ಎರಡನೇದಾಗಿ ತಂದೆ ಬಾಯಿಂದ ಪ್ರಕಟಣೆ ಆಶೀರ್ವಾದ, மூன்றாவது பகைக்கப்பட்டு கோபத்தோடு அம்மை கொல்வேன் என்று சொல்லப்பட்டதுக்கு காரணம் இருந்த யாக்கோபின் விண்ணப்பம். ಮುಂದೆ ಅವನು ದ್ವೇಷಿಸಲ್ಪಟ್ಟು ಕೊಪ್ಪಂದ ಕೊಂದಾಕುತ್ತೆ ಅಂತ ಹೇಳುವಂತ ஆண்டவர் யாக்கோபு விண்ணப்பம் செய்கிறார். ದೇವರು ಯಾಕೋಬ ಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவரே ದೇವರೇ
ஆண்டவரே ದೇವರೇ, நான் கோலும் தடியுமாய் இந்த பட்டணத்துக்குள்ள ஓடி வந்தேன். ನಾನು ಕೋಲು ದೊಣ್ಣೆಯಾಗಿ ಪಟ್ಟಣ ಒಳಗೆ ಬಂದೆ. இப்ப 2 பரிவாரங்களோடு ಇವಾಗ 7 ಪರಿವಾರಗಳಿಂದ நல்ல மனைவிகளோடு பிள்ளைகளோடு உரிமையான சொத்துக்களோடு நான் புறப்பட்டு போகிறேன். ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ ಆಶಯದಿಂದ ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறேன். ನನಗೆ ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ஆனா நான் ஒருத்தனுக்கு பயப்படுற ஆண்டவரே, ನಾನು ಒಬ್ಬರಿಗೆ ಭಯಪಡ್ತಾ நான் ಇದ್ದೇನೆ. ஒருத்தனுக்கு பயப்படுற ஆண்டவரே. ನಾನು ಒಬ್ಬರಿಗೆ ಭಯಪಡ್ತಾ அவன் யாரு? ಇದ್ದೇನೆ. அவன் என் கூட பிறந்த அண்ணா ஆண்டவரே. ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿರುವ அவனை நான் ஏமாற்றி விட்டேன். ಅವನನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಬಿಟ್ಟೆ. அவனை நான் ஏமாற்றி விட்டேன். ಅವನನ್ನು ಏಮಾರಿಸಿ ಬಿಟ್ಟೆ. அவன் என்னை கொலை பண்ணுவான். ಅವನನ್ನು ಕೊಂದು ಹಾಕುತ್ತಾನೆ. எனக்கு எத்தனை மனைவி இருக்கிறாங்க, ನನಗೆ ಎಷ್ಟು ಹೆಂಡತಿ ಇದ್ದಾರೆ, எனக்கு எவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க. ಎಷ್ಟು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிட்டீங்க. ನೀವು ಕೊಟ್ಟ ಮಾತು ನೆರವೇರಿಸಿದೀರಾ. ஆனா நான் என்ன செய்ய போகிறேன்? ಅದೇ ನಾನು ಏನ್ ஒரு ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. பெரிய ஜெபத்தை, ஒரு விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் ಒಂದು வைத்தார். ದೊಡ್ಡ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನ ದೇವರ ಬಳಿ ಇಡುತ್ತಾನೆ. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை திருப்பும் பொழுது ಆದಿಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ அங்க நீங்க 1ஆம் வசனத்திலிருந்தே அப்படி வந்தீங்கன்னா 1ನೇ ವಾಕ್ಯದ ಹಾಗೆ ಬರುವುದಾದರೆ 9:10 அங்க சொல்லப்படுகிறது. 9:10 ಹೇಳುತ್ತದೆ. யாக்கோபுடைய விண்ணப்பம் அங்க பெரிதாய் பின்பு இருக்கிறது. யாக்கோபு இன்று யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, வாசிங்க. உம் தேசத்துக்கு உன் இடத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களை ஆட்டி படைக்கிற சாத்தானின் கைக்கு உங்களை தப்புவிக்கும்படி ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ಶೈತಾನ ಕೈಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ இந்த எச்சரிப்பின் செய்தி உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ಈ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற, ಈ ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನು, குடும்பத்தை ஆட்டி படைக்கிற, ಕುಟುಂಬವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನು, உன்னை ஆட்டி படைக்கிற, ನಿನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನು, பொல்லாத சாத்தானுக்கு நீ எதிர்த்து நின்று ಕೆಡುಕನ ಶೈತಾನ ஜெயம் எடுக்கும்படி, ಜಯ ಪಡೆಯಬೇಕು, ஜெயம் எடுக்கும்படி ಜಯ ತೆಗೆಯಬೇಕು. இந்த காலை வேளை உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். ಬೆಳಗಿನ ಜಾವನ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, நான் ஜெயம் எடுக்க வந்திருக்கிறேன். ನಾನು ಜಯ ಪಡೆದುಕ್ಕಾಗಿ என் ಬಂದೆ. எதிர்ப்புகளை நான் முறியடிக்க வந்திருக்கிறேன். ನನ್ನ ನಿರಾಕರಿಸುತ್ತಾ எனக்கு எதிராக வந்த பார்வோனை நான் முறியடிக்க வந்திருக்கிறேன். ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಫರೋಹನನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದೆ. எனக்கு எதிராக வந்திருக்கிற கோலியாத்தை முறியடிக்க வந்திருக்கிறேன். ನನಗೆ ಎದುರಾಗಿ ಬಂದ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದೆ. எனக்கு எதிராக வந்திருக்கிற லேகியனை முறியடிக்க வந்திருக்கிறேன். ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದ ಲೇಖಿಯನಿಗೆ ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவரே, ದೇವರೇ, ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை முறியடிக்கும்படி ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ என்னை தெரிந்து கொண்டதற்காக ನನ್ನನ್ನು உமக்கு நன்றி. ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ. என்னை கொண்டு ஜெயம் எடுப்பது போல ನನ್ನನ್ನು ಇಟ್ಟು ಜಯ ತೆಗೆಯುವ ಹಾಗೇನೆ நான் கரம் பிடித்திருக்கவளையும் ஜெயம் எடுக்க செய்யும். ನಾನು ಕರ ಹಿಡಿದಿರೋ ಜಯ ಪಡೆಯಕ್ಕೆ ನೀವು ಮಾಡಿರಿ. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, நான் கரம் பிடிச்சவங்களுக்கு ஜெயம் எடுக்க செய்யும். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮುಟ್ಟಿ ಹೇಳಿರಿ, ನಾನು ಕರ ಹಿಡಿದಿರೋ ಜಯ ಪಡೆಯಬೇಕು. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். ஹalleluya. 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 கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. ದೇವರ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. ஏசாவை ஆசீர்வதிப்பதற்கு ಯೇಸುವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ இங்க 4 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 4 ಉದಾಹರಣೆಗಳು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. ஒன்னு பிறப்பதற்கு முன்பாக தீர்க்கதரிசனம், ಒಂದು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಪ್ರವಾದನೆ, இரண்டாவது பிறந்து தன் தகப்பனுடைய வாயிலிருந்து வந்த தீர்க்கதரிசனம், ಎರಡಾಗಿ ಹುಟ್ಟು ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಬಂದಂತ ಮಾತು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. மூன்றாவது யாக்கோபுடைய விண்ணப்பத்தின் ஆமென் ஜெபத்தினால் வந்த காரியம், ಯಾಕೋಬನ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಬಂದಂತ ಕಾರ್ಯವು. ஹalleluya. 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 ஆமென். ಆಮೆನ್. இதனால ಇದರಿಂದ இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டாரா? ಯೇಸು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರಾ? சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாரா? ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರಾ? ஆமென். ಆಮೆನ್. 400 பேரோட 400 ಮಂದಿ ಜೊತೆಗೆ யாக்கோபு அழிப்பதற்கு படைகளோடு வர்றாரு. ಯಾಕೋಬ ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸೈನ್ಯ ಜೊತೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. எத்தனை பேரோடுங்க? ಎಷ್ಟು ಜನ ಮಂದಿ? எத்தனை பேரோட? ಎಷ್ಟು ಜನರಿಂದ? 400
400 பேரோட வர்றாரு. 400 ಮಂದಿ ಜೊತೆಗೆ இந்த ಬರುತ್ತಾನೆ. 32ஆம் அதிகாரத்துல 32ನೇ நீங்க ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6ஆம் வசனத்தை பார்த்தா போதும். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். யாக்கோபை எதிர்கொள்ள 400 பேரோட யார் வரா? ಯಾಕೋಬನ ಎದುರಿಸಕ್ಕಾಗಿ 400ಕ್ಕೆ ஏசா புறப்பட்டு வராரு. ಈಸಾ ಬರುತ್ತಾರೆ. ஏசா புறப்பட்டு வராரு. ಹೊರಟು ಬರುತ್ತಾರೆ. ஏசா புறப்பட்டு வராரு. ಈಸಾ ಹೊರಟು ಬರುತ್ತಾರೆ. ஆதி 33:1 அப்படிதான் சொல்லுது. ಆದಿಕಾಂಡ 33:1 ಆಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் ಆದರೆ அன்று சவுல் ಅವತ್ತು ಸೌಲನು தமஸ்கு வழியாக ದಮಸ್ಕು ದಾರಿಯಿಂದ இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. அவர் அங்க என்ன செய்கிறார்? ಅವರಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அங்க உத்தரவை பெற்றுக்கொண்டு ಆಜ್ಞೆ ಪಡೆದು இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சே அழிப்பேன், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಅಳಿಸಿ அவங்களை கொன்று குவிப்பேன், ಅವನು ಕೊಂದು ಹಾಕುತ್ತಾನೆ. வீரத்தோடு ಅವನು தைரியத்தோடு ಧೈರ್ಯದಿಂದ இந்த 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 சவுல் புறப்பட்டு வராரு. ಈ ಸೌಲ ಹೊರಟು ಬರುತ್ತಾರೆ. இங்கே தமஸ்கு வழியா வரும் பொழுது ದಮಸ್ಕು ದಾರಿಯಿಂದ ಬರುವಾಗ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ದೇವರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ஒரு சில அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? ಕೆಲವೊಂದು ಅಪೊಸ್ತಲರು ಏನ್ கர்த்தரை ಮಾಡ್ತಾ நோக்கி ಇದ್ದಾರೆ? முறையிட்டார்கள். ದೇವರನ್ನ ನೋಡಿ கர்த்தரை ವಿಜ್ಞಾಪಿಸಿದರು. நோக்கி முறையிட்டார்கள். ದೇವರನ್ನ ನೋಡಿ ಕೂಗುತ್ತಾ ಇದ್ದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வரும் வழியிலேயே ಒಂದು ಬರುವ ದಾರಿ வரும் வழியிலேயே ಬರುವ ದಾರಿಯಲ್ಲಿನೇ சவுலை கர்த்தர் தொட்டு விட்டார். ಸೌಲನ ದೇವರು ಮುಟ್ಟಿ ಬಿಟ್ಟರು. ஆமென். ಆಮೆನ್. கண்களை இழக்கும்படி அங்கு நடந்து விட்டது. ಕಣ್ಣುಗಳು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನಡೆದು ಬಿಟ್ಟು அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால் ಅಪೊಸ್ತಲರು 9ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವುದಾದರೆ அங்கு தெளிவாய் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அங்கு கண்களை இழந்தவனா ಅವನು ಕಣ್ಣುಗಳು ஒரு ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ சத்தம் அவனுக்கு கேட்கிறது. ಒಂದು ಶಬ್ದ ಅವನಿಗೆ ஒரு ಕೇಳುತ್ತದೆ. சத்தம் கேட்கிறது, ಒಂದು ಶಬ್ದವು ಕೇಳುತ್ತದೆ. சவுலே ಸೌಲೇ சவுலே 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 நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸುತ್ತೀ? எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பான தேவச்சனமே, உனக்கு யார் விரோதமா எழுப்பினாலும் சரி, ಯಾರು ವಿರೋಧವಾಗಿ நீ ಬಂದರೂ எப்படிப்பட்ட ಸರಿ, ஆசீர்வாதத்தை இழந்திருந்தாலும் சரி, ಯಾವ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ உன் ಕಳೆದುಕೊಂಡರೂ ಸರಿ, விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பா, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಉತ್ತರ உனக்கு ಕೊಡುತ್ತಾರೆ. செவி கொடுப்பா. ಕಿವಿ வாலிப ಕೊಡುತ್ತಾರೆ. செல்லங்களே, பருவச்சனங்களே, வாலிப செல்லங்களே, யவனஸ்த இந்த மக்களே, செய்தி உங்களுக்கு தான், இந்த சந்தேஷம் இது உங்களுக்கு நிಮಗೆ, தான். நிಮಗೆ. இன்றைக்கு நீங்க மாறுவீங்கன்னா ಇವತ್ತು ನೀವು ಮಾರುವುದಾದರೆ, உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தை செய்வா. ನಿಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡ ಯುದ್ಧವನ್ನು நீ ಮಾಡುತ್ತಾರೆ. பெரிய ஜாதியாக மாறுவ. ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ சின்னவன் ಮಾರುವೆ. 1000 சிறியவன் பலத்த ஜாதி என்று சொன்ன பேர் உனக்கு வரும். ದೊಡ್ಡವನು ಬಲ ಜನಾಂಗಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்த என்ற செய்தி உன்னிலிருந்து வெளியே வரும். ತಿಪ್ಪೆಯಿಂದ ಬೂದಿಯಿಂದ ನಿನ್ನ ದೇವರು ತೆಗೆದು ಆಶೀರ್ವದಿಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நீ ஆளுகை செய்யக்கூடியவன் என்று சொல்வார்கள். ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತವರಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சவுலே ಹೇಳು சவுலே ಸೌಲೇ சவுலே ಸೌಲೇ சவுலே ಸೌಲೇ நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸ್ತಾ ಇದೆ? ஏன் துன்பப்படுத்துகிறீர்கள்? ಯಾಕೆ ಹಿಂಸೆಪಡಿಸ್ತಾ ಇದೆ? அடிக்கடி நீங்க வார்த்தையில துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ಅವಾಗ ಅವಾಗ ಮಾತೇ ದುಃಖಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? வேண்டாம் ಬೇಡ வேண்டாம். ಬೇಡ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவர் பாருங்க, ದೇವರನ್ನು ನೋಡಿರಿ. அவருடைய பிள்ளைகளை அழிக்க வந்தவனை விடல. ಅವರ ಮಕ್ಕಳು ಅಳಿಸಕ್ಕಾಗಿ ಬಂದವನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಆಮೆನ್. கர்த்தர் சொல்றா, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். ನಿನ್ನನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸ್ತಾ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ಮರುಬಲಿ என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಸದುತ್ತರವೇನು நீ ಗೊತ್ತಾ? யார்? ನೀನ್ ಯಾರು? ஆண்டவரே, ದೇವರೇ, நீ யார்? ನೀನ್ ಯಾರು? நான் என்ன செய்ய நீ சித்தமாய் ನಾನು இருக்கிறேன்? ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಿ? கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சவுலே, ಸೌಲೇ, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். ನಿನ್ನನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸ್ತಾ ಇದೆ. கர்த்தரின் பிள்ளைகளுடைய சத்தம் ದೇವರ ಮಕ್ಕಳ ಶಬ್ದವು கர்த்தரை தொட்டுவிட்டது. ದೇವರನ್ನೇ ಮುಟ್ಟಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. யாக்கோபின் அழுகையின் சத்தம், ಯಾಕೋಬನ ಅಳುವಿಕೆ ಶಬ್ದವು, யாக்கோபு மனம் திரும்பி அழுதின சத்தம், ಯಾಕೋಬ ಮನತಿರುಗಿ ಅಳುವಂತ புலம்பி ಶಬ್ದವು, அழுத சத்தம், ಕತ್ತು ಗೋಲಾಟ, கதறி அழுத சத்தம், ಗದರಿಸಿ ಅಳುದಂತ ಶಬ್ದವು. 400 பேரோடு வந்த ஏசாவை 400 ಮಂದಿ ಜೊತೆಗೆ ಬಂದ ಈಸಾವನು பாதி வழியிலே சந்தித்து விட்டார். ಅರ್ಧ ದಾರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮುಟ್ಟಿ பாதி ಬಿಟ್ಟರು. வழியிலே சந்தித்து ಅರ್ಧ விட்டார். ದಾರಿಯಲ್ಲಿ ಮುಟ್ಟಿ ಬಿಟ್ಟರು. முடிவுக்கு நேரம் நான் வந்துட்டேன். ಸತ್ಯಕ್ಕೆ ನೇರ ಕೊನೆಗೆ முடிவுக்கு நேரம் நான் வந்துட்டேன். ಕೊನೆಗೆ ನೇರಾಗಿ பாதி ಬಂದಿದ್ದೇನೆ. வழியிலே கர்த்தர் சந்திக்கிறார். ಅರ್ಧ ದಾರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮುಟ್ಟಿ அவர் ಬಿಟ್ಟರು. சந்திப்பு சாதாரணப்பட்டதல்ல. ಅರ್ಧ ಸಂಧಿಸುವುದು கொல்ல ಸಾಧಾರಣವಲ್ಲ. வேண்டும், அழிக்க வேண்டும், ಅಳಿಸಬೇಕು, சாவடிக்க வேண்டும், ಸಾಯಿಸಬೇಕು, கொல்ல வேண்டும். ಕೊಲ್ಲಬೇಕು. 400 பேரோடு வந்த அந்த மனிதர் 400 ಮಂದಿ ಜೊತೆಗೆ ವ್ಯಕ್ತಿ கர்த்தரின் சந்திப்பு மகிமையாய் ದೇವರ இறங்குகிறது. ಸಂಧಿಸುವುದು ಮಹಿಮೆ ಆಗಿತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. நடுநடுங்கு போய் ನಡುಗುತ್ತಾ ಅವನು, புலம்பி போய் ಗೋಳಾಡುತ್ತಾ, ஆமென். யாக்கோபு நின்று கொண்டிருக்கும் போது ಯಾಕೋಬ ನಿಂತಿರುವಾಗ ஏசா தன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறார். ಈಸೋ ತನ್ನ ಕಣ್ಣನ್ನೆತ್ತಿ ನೋಡುತ್ತಾನೆ. தன் சகோதரனாகிய யாக்கோபை பார்க்கிறார்.
ತನ್ನ ಸಹೋದರನಾದ ಯಾಕೋಬನನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. பார்த்தபோது ನೋಡಿದ ತಕ್ಷಣವೇ நடுநடுங்கி நிற்கிற யாக்கோபை அவன் கண்கள் காண செய்கிறது. ನಡುಗುತ್ತಾ ನಿಂತಿರುವ ಅವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಯಾಕೋಬ யாக்கோபு வந்திருக்கிற வழிமுறையை ಯಾಕೋಬ ಬಂದಿರುವ ದಾರಿಗಳು ஏசாவுடைய கண்களுக்கு போகிறது. ಏಸಾವಿನ ಕಣ್ಣಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. ஏசா என்ன செய்தார் தெரியுமா? ಏಸಾ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஆமென் ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிப்பிடித்து அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. இங்க கணவன் மனைவியுடைய அழுகை என்ன? ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಳುವಿಕೆ ಏನು? கணவன் மனைவியுடைய அழுகை என்ன? ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಳುವಿಕೆ ಏನು? பிள்ளைக்கும் தாய்க்குடைய அழுகை என்ன? ಮಗುಗೂ ತಾಯಿಗೆ ಬರೋ ಅಳುವಿಕೆ ಏನು? ஊழியக்காரனுக்கும் உங்களுக்கு உள்ள அழுகை என்ன? ಸೇವಕರಿಗೆ ನಿಮಗೆ ಬರೋ ಅಳುವಿಕೆ ಏನು? யாக்கோபை கட்டிப்பிடித்து ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ತಪ್ಪಿಕೊಂಡು ஏசா சத்தமிட்டு அழுகிறார். ಶಬ್ದದಿಂದ ಅಳುತ್ತಾನೆ. ஏசா அழுகிறத யாக்கோபை கண்டு ಏಸು ಅಳುವುದು ಯಾಕೋಬನನ್ನು ಕಂಡು யாக்கோபும் அழுகிறார். ದೇವರು ಅಳುತ್ತಾರೆ. இதுதாங்க கர்த்தர் செய்கிற அற்புதம். ದೇವರು ಕರ್ತನು ಮಾಡುವಂತ இந்த ಅದ್ಭುತವು. காலவேளை கர்த்தர் உங்களுக்கு இப்படிதான் செய்ய போகிறார். ದೇವರು ನಿಮಗೆ உங்க ಮಾಡುತ್ತಾರೆ. எதிரியை உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து ವಿರೋಧಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ உங்களுக்கு ಬರುತ್ತಾರೆ. சரண் சலிட் அடிக்க வைக்க போகிறார். ஏசா ಏಸಾ வந்தது என்ன? ಅಂದದೇನು? தன் சகோதரனை அழிக்கணும். ತನ್ನ ಸಹೋದರನ ಅಳಿಸಬೇಕು. ஆனா நடந்தது என்ன? ಅದು ನಡೆದಿದ್ದೇನು? ஆமென். ಆಮೆನ್. தன் சகோதரனை கட்டிப்பிடித்து ತನ್ನ ಸಹೋದರನ ತಪ್ಪಿಕೊಂಡು அழுகிறார். ಅಳುತ್ತಾರೆ. ஏசா வந்தது என்ன? ಈಸ ಬಂದಿದ್ದೇನು? தன் சகோதரனை அழிப்பதற்கு. ತನ್ನ ಸಹೋದರನ ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ முடிவுக்கு நேரம் வருகிறது. ಕೊನೆಗೆ ನೇರಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. முதல் கழுத்தை கட்டிப்பிடித்து ಮೊದಲಿಗೆ ಕತ್ತರನ್ನು ತಪ್ಪಿಕೊಂಡು சகோதரி நோக்கி ಸಹೋದರನ ನೋಡಿ சத்தமிட்டு அழுகிறார். ಶಬ್ದವಾಗಿ ಅಳುತ್ತಾನೆ. இரண்டாவது சகோதரனை மன்னித்தார். ತನ್ನ ಸಹೋದರನ ಕ್ಷಮಿಸಿದನು. கோபத்தை விட்டார். ಕೋಪವನ್ನು ಬಿಟ್ಟನು. ஆமென். ಆಮೆನ್. கோபம் பெரிதாய் இருந்தது. ಕೋಪವು ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು. ஆனால் கோபத்துக்கு ಅದರ ಕೋಪಕ್ಕೆ முன்னால ಮುಂಚೆ மன்னிப்பு இறங்கி விட்டது. ಕ್ಷಮಾಪಣೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿತ್ತು. நீயும் மற்றவங்களை மன்னிச்சு பாரு. ಬೇರೆಯವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸಿ ನೋಡು. உன்னில இருக்கிற கோபம் தானா வெளியே போயிடும். ನಿನ್ನೊಳಗಿರೋ ಕೋಪ ತಾನಾಗಿ ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತದೆ. உன்னில இருக்கிற கோபம் தானா போயிடும். ನಿನ್ನೊಳಗಿರೋ ಕೋಪ ತಾನಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಮೂರನೇದಾಗಿ யாக்கோபு நேசித்தான். ಯಾಕೋಬನು ಪ್ರೀತಿಸಿದರು. ஏசா நேசித்தான். ಏಸಾ ಪ್ರೀತಿಸಿದರು. பகையை மறந்தார். ದ್ವೇಷವನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರು. ஆமென். ಆಮೆನ್. உனக்குள்ள பகை இருக்கா? ನಿನ್ನೊಳಗೆ ದ್ವೇಷವಿದೆಯಾ? இன்னொருத்த நேசித்து பாரு. ಇನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಿ ನೋಡು. அந்த பகை தானா மறந்து ಆ போகும். ದ್ವೇಷವು ತಾನಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. நான்காவதாகி யாக்கோபு மேல தயை காட்டினார். ಯಾಕೋಬ ಮೇಲೆ ದಯೆ ತೋರಿಸಿದರು. தயை காட்டினார். ದಯೆ ತೋರಿಸಿದರು. ஆனால் ஏசா கிட்ட இருந்த அந்த வெறுப்பு தள்ளி போயிட்டார். ஏசாபலிಂದ ಆ ದ್ವೇಷವನ್ನು ஏசா இடத்துல இருந்த வெறுப்பு ಏಸಾಬಲಿಂದ ದ್ವೇಷವು ஆமென் ಆಮೆನ್ யாக்கோபுக்கு தயையை காட்டினது. ಯಾಕೋಬಿಗೆ ದಯೆ ತೋರಿಸಿತು. வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ಸತ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. அப்பொழுது அவன் ಆಗ ಅವನು ஆமென். ஹalleluya. 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 ஆமென். அடுத்து ஐந்தாவது யாக்கோபு மேல பிரியம் வைத்தார். ಯಾಕೋಬ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟರು. வைராக்கியத்தை விட்டு விட்டார். ವೈರಾಗ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು வேதம் சொல்லுது, அடுத்து பாருங்க 10வது வசனம். ஏசா என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. எனக்கு போதுமானது உண்டு. உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த 10வது வசனத்தை பாருங்க. அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. யார்ட்ட பிரியம் வச்சு அதை விட்டுட்டியோ, ಯಾರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ಅದನ್ನ ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟಿಯೋ, இன்னைக்கு அந்த பிரியத்தை காட்டு. ಮತ್ತೆ ಆ ಪ್ರೀತಿನ ತೋರಿಸು. ஆமென். ಆಮೆನ್. பணத்துக்காக காட்டாத. ಹಣಕ್ಕಾಗಿ ತೋರಿಸಬೇಡ. சரீர பாவத்துக்காக காட்டாத. ಶರೀರ ಪಾಪಕ್ಕಾಗಿ ஏதோ ஒரு பொருளுக்காக காட்டாத. ಯಾವುದೋ ವಸ್ತುಕ್ಕಾಗಿ ತೋರಿಸಬೇಡ. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை காட்டு. ನಿನ್ನೊಳಗೆ ಅಭಿಷೇಕ, உனக்குள்ள இருக்கிற தேவனை காட்டு. ನಿನ್ನೊಳಗೆ ದೇವರನ್ನು உனக்குள்ள இருக்கிற ಕರ್ತரை காட்டு. ನಿನ್ನೊಳಗೆ ಕರ್ತನನ್ನು ತೋರಿಸು. நீ ஆசீர்வாதமா மாறிடுவே. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರುವೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஆறாவதாகி ಆಮೆನ್. 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 ஆமென். ಆಮೆನ್. சமாதானம் பண்ணினான். ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿದರು. யாரை சமாதானம் பண்ணினான்? ಯಾರನ್ನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿದರು? யாக்கோபை தட்டி கொடுத்து
கொடுத்து சமாதானம் பண்றா. ಯಾಕೋಬನ್ ತಟ್ಟಿ ಕೊಟ್ಟು எப்ப சமாதானம் பண்றா தெரியுமா? ಹೇಗೆ ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿದ್ರು ಗೊತ್ತಾ? எப்ப தெரியுமா? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? இவன் என்ன சொன்னா தெரியுமா? ಏನ್ ಹೇಳಿದ್ನು ಗೊತ್ತಾ? என் அப்பாவுடைய சாவு ஒரு நாள் வரும். ನನ್ನ ತಂದೆ ಸಾವು ಒಂದಿನ என் ಬರುತ್ತದೆ. அப்பா சாவு வரும்டா. ನನ್ನ ಅಪ್ಪ ಸಾವು அன்னைக்கு நீ வந்து தாண்டா ஆனோ. ನೀನು ಬಂದೆ அன்னைக்கு நான் உன்னை என்ன செஞ்சிருவேன்? ಅವತ್ತು ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ? என்ன செஞ்சிருவேன்? ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ? உன்னை கொன்றுவேன் சொன்னவன் ನಿನ್ನ ಕೊಂದಾಕುತ್ತೀನಿ ಅಂತ அதே ಹೇಳಿದವನು. அப்பா சாவுக்கு ಅದೇ ತಂದೆ ಸಾವು. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் சொல்லுகிறது. 29ஆம் வசனம் சொல்லுகிறது. பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க சமாதானமானதுனால ಇಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಆದರಿಂದ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாவை அடக்கம் பண்றாங்க. ಇಬ್ಬರು ಸೇರಿ ತಂದೆಯನ್ನು ಮನ್ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. உங்களுக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்களை ನಿಮ್ಮೊಳಗಿರುವ ಬೇಡವಾದ ಕಾರ್ಯಗಳು இன்னைக்கு நீங்க அடக்கம் பண்ணணும். ಇವತ್ತು ನೀವು ಅದನ್ನು இதுதான் இந்த பிரசங்கத்துடைய முடிவின் ஒரு தீர்க்க தரிசன செய்தி. ಇದು ಸಂದೇಶದ ಕೊನೆಯ ಭಾಗವಾದ ಸುದ್ದಿ. உங்களுக்குள்ள இருக்கிற வேண்டாததை நீங்க அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಮಾಧಿ ಮಾಡಿದರೆ உன் புகழ்ச்சியை யாராலும் தடை செய்ய முடியாது. ನಿನ್ನ ಹೊಗಳಿಕೆ ಯಾರಿಂದ ஹல்லேலூயா. ஹalleluya. நீங்க உங்களை அடக்கம் செய்தால் ನೀವು ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಸಮಾಧಿ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ வேண்டாதவைகளை அடக்கம் செய்து விட்டு ಬೇಡವಾದ விட்டால் ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಸಮಾಧಿ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் ನಿಮ್ಮ வரும். ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. உங்கள் ஆசீர்வாதம் உங்க மேல் வரும். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ உங்கள் ಬರುತ್ತದೆ. ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ இந்த ಬರುತ್ತದೆ. ஏசாவை பார்த்து ಯೇಸವನು ನೋಡಿ அங்க வந்தவர்கிட்ட சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಬಂದವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஒரு அடி மண்ணு கூட ஒரு அடி நிலத்துக்குள்ள தொடக்கூடாது. ಒಂದಿಡಿ ಮಣ್ಣು ಸಹ ಮುಟ್ಟಬಾರದು. இது ஏசாவுக்கு சுதந்திரமா கொடுத்த ಇದು பட்டணம். ಯೇಸುವಿಗೆ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಕೊಟ್ಟದ್ದು. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. இனிமேலும் நீ அப்படி இருக்கணுமா? ಇನ್ನು ಮುಂದಿನಾಗಿರಬೇಕಾ? ஏசா பின்பும் சில தவறுகளை செய்தார். ಯೇಸು ಮತ್ತೆ ಕೆಲವೊಂದು ತಪ್ಪುಗಳು ಮಾಡುತ್ತಾನೆ. நீ அப்படி செய்ய போகிறாயா? ನೀನು ಹಾಗೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ಯಾ? வேண்டாம். ಬೇಡ. இந்த மாதம் ಈ ತಿಂಗಳು சகல ஜாதிகளிலும் ಸಕಲ சகல ಜನಾಂಗಗಳಿಂದಲೂ ஜனங்களிலும் ಸಕಲ நீ ಜನಾಂಗಗಳಿಂದಲೂ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. அப்படி எழுந்து நிப்பாயா? ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುವಿಯಾ? அப்படி எழுந்து நிப்பாயா? ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? பயப்பட வேண்டாம். ಭಯಪಡಬೇಡ. வெகுமதி உனக்கு வரும். ಬಹುಮಾನಗಳು ನಿನಗೆ தேவ ಬರುತ್ತದೆ. பக்தியை அற்பமா எண்ணாத. ನೀನು ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸಬೇಡ. கர்த்தருடைய சமூகத்தில் ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நீ எழும்பி நில்லு. ಎದ್ದು ನಿಲ್ಲು. எழும்பி நில்லு. ಎದ್ದು ನಿಲ್ಲು. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. அடிக்கடி யாக்கோபு ஏன் கர்த்தர் பேரை குறிப்பிடுகிறார்? ಅವಾಗ ಯಾಕೋಬ ಯಾಕೆ ಹೆಸರು ಹೇಳುತ್ತಾರೆ ஒரு ದೇವರು? சீக்ரெட் என்ன தெரியுமா? ಒಂದು ರಹಸ್ಯವೇನು ಗೊತ್ತಾ? 7 விசை 7 ಸಾರಿ 7 விசை 7 ಸಾರಿ யாக்கோபு தன் ಯಾಕೋಬು சகோதரனுக்கு முன்னா சாஷ்டாங்கமாய் விழுகிறார். ತನ್ನ ಸಹೋದರ ಮುಂದೆ ಅವನು ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ வேதத்துல ಅಡ್ಡಬಿದ್ದನು. 7 என்ற எண்ணை ಇಲ್ಲಿ 7 கர்த்தர் பலமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ಬಲವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. ஒரு திட்ட நீ இறங்கி போறதுனால உனக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிருமா? ಒಬ್ಬರ ಬಳಿ ಇಳಿದು ಹೋಗಿದ್ರೆ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕಡಿಮೆ என்ன? ಆಗುತ್ತದಾ? ஊழிய காட்டியே நீங்க வைராக்கியம் இருக்கிறீர்களே, ಸೇವಕರ ಬಳಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿದ್ದೀರಾ? நீங்க மத்தவங்கிட்ட எப்படி இருப்பீங்க? ಬೇರೆ ಹತ್ರ ಹೇಗಿರ್ತೀರಾ? இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் உன்னோட பேசினார்னா ಇವತ್ತು ಪ್ರವಾದ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. உன் செவி எப்படி திறப்புகிற? ನಿನ್ನ ಕಿವಿ ಹೇಗೆ? யாக்கோபு ಯಾಕೋಬನು தன் அண்ணனுக்கு வெகுமதி கொடுக்கிறார். ತನ್ನ ಅಣ್ಣನಿಗೆ ಬಹುಮಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஏசா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றா. ಏಸ ಬೇಡ ಬೇಡ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. யாக்கோபு சொன்னதுன்னு ಆದ್ರೆ தெரியுமா? ಯಾಕೋಬ ಹೇಳಿದೇನು ಗೊತ್ತಾ? இல்லன்னா ಇಲ್ಲ ಅಣ್ಣ, நான் கர்த்தரா கம்பீரமா ஆசீர்வச்சிருக்கிறேன். ನನ್ನ ದೇವರು ಗಂಭೀರವಾಗಿ நான் ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. இந்த வெகுமதி கொடுத்தா இன்னும் என்னை ஆசீர்வதிப்பான். ನಾನು ನಿನಗೆ ಬಹುಮಾನ ಕೊಟ್ಟು ಇನ್ನೂ ದೇವರು ಹೆಚ್ಚಾಗಿ ரெண்டு கரங்களை உயர்த்தி ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உனக்காக ஊழியக்கான உபவாசத்துல நாவு வறண்டு போய் ನಿನಗಾಗಿ ಸೇವಕರು ನಾಲ್ಗೆ ಒಣಗಿ ಹೋಗಿ ಉಪವಾಸದಲ್ಲಿ கதறி அழுகிறானே, ಹತ್ತು ಗೊಲಾಡ್ತಾರಲ್ಲ, ஆனா நீ வந்து அவனிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு போகிறாய். ಅವರ ಬಳಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀಯಾ? உன்னால அவன் நாவு வறண்டதை குளிர பண்ண முடிகிறதா? ನಿನ್ನಿಂದ ಆತನ ನಾಲ್ಗೆ ಒಣಗಿ ಹೋಗಿದ್ದೀನಿ ತಂಪಾಗಿ உனக்கு ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದಾ? வேணுமோ பிள்ளைக்கு வேணும்னு பத்திரப்படுத்துறியே, ನನಗೆ ಬೇಕು ಮಗುಗೆ ಬೇಕಂತ ಭದ್ರಪಡಿಸುತ್ತೀಯಲ್ಲ. ஊழியக்காரன் கண்ணீரை நீ பார்த்தையா? ಸೇವಕನ ಕಣ್ಣೀರು ನೋಡುತ್ತೀಯಾ? நான் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்கு இது இன்ன தேவைன்னு நீ அறிஞ்சாயா? ನನ್ನ ವಾಸ ಮಾಡುವ ಸಭೆಗೆ ಇನ್ನ ಬೇಕಂತ ನೀನು ನೋಡಿದ್ಯಾ? ஆனா புலம்பி அழுகிறாயே. ಆದ್ರೆ ಹತ್ತು ಗೊಲಾಡುತ್ತೀಯಲ್ಲ. இன்றைக்கு உன் அழுக மாறணும். ಇವತ್ತಿನ ಅಳುಕಿ ಮಾರಬೇಕಂದರೆ நான் குடிகார கணவனை வச்சிருக்கிறேன், என்னால மீறி நடக்க முடியல, ನನ್ನಿಂದ ನಡೆಯಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, அங்க எனக்கு உபத்திரவம். ಅಲ್ಲಿ ಉಪದ್ರವು. கொஞ்ச நாள்ல உன் பாடு மாறப்போகிறது. ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಿನ ಹೋರಾಟ ನೀಗುತ್ತದೆ. வெள்ளங்கி தரித்தவ உன் டோர்ல நின்னுகிட்டு இருக்கிறா. ವಸ್ತು ಧರಿಸಿ ನಿನ್ನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. துதி சத்தம் உன் வீட்டுல எழும்பட்டும். ಅದೇ ಶಬ್ದಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಬರಲಿ. என்ன நடந்தாலும் கர்த்தர் தூச்சிட்டே இரு. ಏನಾದರೂ ದೇವರೇ ಸ್ತುತಿ கோபப்படுறதுக்கு இடம் கூடாது. ಕೋಪಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. கோபப்படுறது இடம் கூடாது. ಕೋಪಕ್ಕೆ ಜಾಗ. இயேசுவின் ரத்தம்
ಯೇಸುವಿನ ರಕ್ತವು உங்களை ஆசீர்வதித்து காப்பதா, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಯಲಿ, உங்களை ஆசீர்வதித்து காப்பதா. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಯಲಿ. ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கடைசியா சொல்லுகிறார். ದೇವರು ಕೊನೆಯದಾಗಿ ಮಾತು ಕೊಡುತ್ತಾರೆ, என் முகத்தை ನನ್ನ ಮುಖವನ್ನು உனக்கு இனி மறைக்க மாட்டேன், ನಿನಗೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಮರೆಯಾಗಿರುವುದಿಲ್ಲ, நித்திய கிருபையோட ಶಾಶ್ವತ ಕೃಪೆಯಿಂದ உன்மேல் நான் இறங்குவேன், ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರಿ என் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டேன். ನನ್ನ ಮುಖ ನಿನಗೆ ಮರೆಯಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நேரம் வந்துருச்சு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ಸಮಯ. தலை மேல கைகளை வைங்க. ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡಿರಿ. இந்த கேட்ட செய்தி எனக்குதான். ಕೇಳಿದ ಸಂದೇಶವು ನನಗೆ. ஏசாவிடத்தில் இந்த மாற்றம் ಯೇಸುವಿನಿಂದ ಬಂದ என்னிடத்துல நீங்க வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை நான் மாற்றிக்கொள்வேன், என்னை நான் மாற்றிக்கொள்வேன். நான் பிறப்பதற்கு முன்னே, நான் பிறந்த பின்னே, ஓ எனக்குன்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது நிறைவேறுவதற்கு என் ஜெபம் உறுதியாய் இருக்க வேண்டும், என் அர்ப்பணிப்பு உறுதியாய் இருக்க வேண்டும், என்னை நான் தாழ்மைப்படுத்த வேண்டும், என்னை நான் விட்டுக் கொடுக்க வேண்டும், எனக்குள்ள கீழ்ப்படிதல் கொண்டு வர வேண்டும். என்னை அர்ப்பணிக்கிறேன், ನನ್ನನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇನೆ. என்னை ஆசீர்வதிங்க, ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. என்னை ஆசீர்வதிங்க. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சகல ஜனங்களை பார்க்கலும் ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಂದಲೂ நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿರಿ. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ಕರಗಳೆತ್ತಿ ಹೇಳೋಣ. இருந்தவரும் ಇದ್ದವರು, இருக்கிறவரும் ಇರುವವರು, வருகிறவருமாகிய ಬರುವಂತವರಾದ சேனைகளின் கர்த்தர் ಸೇನಾಧೀಶ್ವರ ಕರ್ತನು, பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்த. ಪರಿಶುದ್ಧನು. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ಚಪ್ಪಾಳೆ ದೇವರೆಲ್ಲ ಗಣಪಡಿಸಿ. கர்த்தரை கனப்படுத்தி. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.